நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. 73வது பிறந்த நாள் நம்மளுடைய முதலமைச்சர். ஸோ கடந்த 5 வருடமாக நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிருக்கார். அப்படின்றதுனால அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுறதுலாம் சிறந்த வேலை யார் பார்ப்பாருன்னா இவர் நல்லா பார்ப்பாரு. ஏங்க வருஷம் ஃபுல்லா அந்த மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இப்போ வந்து நான் எங்க அடிச்சேன் இல்லையா? பின்ன 5 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்டா போட்டுட்டு இருந்துச்சு ஒரு தொலைக்காட்சி. மண் நியூஸ் தானே? ஆமா, மண் நியூஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இந்த கிருஷ்ணகிரியில வந்து 2 வருட குழந்தைய வந்து கற்பழிச்சு, அதாவது பாலியல் வன்புறுப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணகிரியில ஒரு திமுக நிர்வாகி. எப்போ இது எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். டிசம்பர்ல நடந்தது இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸுங்க. நம்ம ஏதோ தெரியாம ஒரு படத்துல சொல்லிட்டாங்க ஸ்காட்லாண்டுக்கு நிகரானன்றதெல்லாம். அதெல்லாம் இல்லைங்க. போஸ்டே டெலீட் பண்ணிட்டு திருப்பி போடுறது. திருப்பி என்ன பண்றான் அந்த விவாகரத்து, அதாவது அதுல இருந்த அந்த 23 பாயிண்ட் இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு போஸ்ட்னு கணக்கு பண்ணி திருப்பி போட்டதுனால எங்களுக்கு சரியா தெரியலங்க. இல்லைன்னா நாங்க கேட்டிருப்போம், அட்லீஸ்ட் போட்டிருப்போம். நியூஸ் இப்ப கடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? அதான் கைது பண்ணிட்டாங்களே, அப்புறம் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2.5 வயசு குழந்தை மேல இருக்க வேண்டிய அக்கறையும், 2.5 வயசு குழந்தை அந்த அவனுக்கு கிடைக்க அந்த குற்றவாளிக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை பற்றியும் பேசுறதுக்கு உள்ள போட்டு, அதுதான் அதுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைக்கு பேச வேண்டிய அளவு எதுவுமே பேசாம ஒரு நடிகரும் ஒரு கட்சி தலைவருடைய இந்த பர்சனல் இஷ்யூவை எடுத்து அதுக்கு மட்டுமே நீங்க வந்து ஒரு 15-20 கார்டு வந்து போட்டு ஒரு சேனல் வந்து இது பண்ணோம்னா அந்த சேனலோட தன்மையையும் இந்த நாட்டு மக்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க, இல்லைன்னா இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி மட்டும் போனா போதும். ஏன்னா ஒரு NDTVல போடுற ஒரு நியூஸை இங்க நடக்கிற நேஷனல் மீடியால போடுற நியூஸை உங்களால போட முடியலன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு விலை போயிருக்கீங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. சோடங்கர், செல்வ பெருந்தகை எல்லாருமே வந்து போயிருக்காங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த ஸ்டாலின் அப்படின்னு இருக்காரு, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த சோடங்கர் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பேசி முடிச்சோன்னு அப்படியா சரி ரைட்டுன்னு இருக்காங்க. 41 அப்படின்னு இருக்காங்க, 21 அப்படின்னு இருக்காங்க, பாதிக்கு பாதி 39 அப்படின்னு இருக்காங்க, 22 அப்படின்னு இருக்காங்க. அட என்னடா இது அப்படின்னு அப்புறம் கடைசியா 23க்கு +1ன்ற மாதிரி ஓகே பண்ணிட்டு போயிருக்காங்களாம், சொல்லிட்டாங்களா. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல். கரெக்ட். ஏங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கலங்க, ஏங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க கூடாதா ஒரு மனுஷன்? இல்ல குடும்பங்கள் சொன்ன உடனே குடும்பங்களுக்கு எல்லாம் சிரிக்கவே இல்லைங்க. நீங்க பாத்தீங்களா, இப்ப நீங்க தான் என்ன கோத்து விடுறீங்க. சொல்லுங்க. தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. குடும்பமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா சந்தோஷம் தான். குடும்பம் சொன்னதுக்கு நான் வந்து உங்களை வந்து சிரிக்கிறேன்னா சரி ரைட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்து போயிட்டு இருக்கு. அங்க பஹ்ரைன்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, குண்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு 36 மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாத போர், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா. இது தேவையில்லாத போரா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கேன் தெரியுமா இந்த போரை? தேவையில்லாத போர்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க. மனிதனம் தானே தேவையான போர் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து நினைக்கிறார். அதன் உனக்கு தேவை அதான் அதன் பின்னணியில வரக்கூடிய ஒரு போரா இதை வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் போர். நம்ம ஏற்கனவே நடந்திருக்கு. நம்ம இஸ்ரேல் நம்மலாம் நிறைய பேசியிருக்கோம் அந்த காலகட்டத்தில். அந்த டைம்ல இஸ்ரேல் ஹமாஸ் போரை பத்தி எடுத்ததுல முன்னணி சேனல்னு பார்த்தா அதுல ரெட்ரோலுக்ஸும் வந்து இருக்கும். அதில் நான் வந்து ஆணித்தரமாவே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த போர்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடியதையும் நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கோம். நேற்று கூட கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து அதை பற்றிலாம் பேசியிருந்தாரு. தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத போர். யார் அழியிறான்னு பார்த்தா மக்கள் தான் அழிவாங்க. அவர் ஆனால் ட்ரம்ப் சொல்லும்போது மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம், அவ்வளோ அக்கறை இருக்கிற நீ வந்து அங்கே போய் குண்டு போடக்கூடாது, அங்கே போய் எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது, நேராக போய் டெஹ்ரான்ல தான் நேராக போய் அங்கேயே போடுவார். இதெல்லாம் பண்ணும். ஆனால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. தப்பிச்சுட்டாங்கன்னா கரெக்டா பில்டிங்ல போட்டா எல்லாருமே ஒண்ணா காலி ஆயிருவாங்களா? அது நல்லா அப்படிதானே பண்ணுச்சு. ஹமாஸ்ல போய் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுறது, ஸ்கூல்ல போடுறது, ஈரான் தலைவர்கள் எங்கேயாவது வந்தா கரெக்டா அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த பில்டிங்லயே போய் குண்டு வைக்கிறது தான் பண்ணாங்க. இப்ப கமேனியும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. கமேனியும் சிக்கினார்னா கமேனிக்கும் இதே நிலைமை தான். ஆனா இந்த நிலைமையில ஈரானும் திருப்பி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பெரிய அளவுக்கு அங்க இதுவா இருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்கு.
பொருளாதார ரீதியாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நிறைய அவங்களுக்கு வருமானமே இல்லை, அவங்களுடைய அரசாங்கத்தை நடத்துறதுக்கே பெரிய பிரச்சனை, உள்ளூர்லேயே பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ அமெரிக்காவும் சரியான நேரம் பார்த்து இந்த குண்டுகளை வீசுறது, இஸ்ரேலும் அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து நடத்துகிற தாக்குதல் அப்படின்றது அடுத்த கட்டத்தை எப்படி நகர போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ரஷ்யாவும் சீனாவும் உதவுமான்றது தெரியல. அப்படி உதவுச்சுன்னா அதுல இருந்து அவங்க கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐநா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஐநாலாம் ஒன்றும் பண்ணாது, எப்பவும் போல அமைதியா தான் இருக்கும். கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த கட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால கச்சா எண்ணெய் விலை உயர்றது நடக்கும், தங்கம் விலை உயர்றது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்து எவ்வளோ நாள் நடக்குதோ அதை பொறுத்து இந்த எல்லாமே மாற்றங்கள் நடக்கும். பங்குச்சந்தையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள். அதையெல்லாம் தாண்டி முக்கியமானது மக்களோட உயிர். அது அங்க போகக்கூடாது. அது இந்த மாதிரி தேவையில்லாத போர்கள், தேவையில்லாத சண்டைகளால எந்த விதமான அசம்பாவிதம் நிகழக்கூடாது. ஆனா இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமும். அது அப்படியே நடக்கட்டும். நேற்று நிறையா பார்த்தோம், நியூஸ் நிறையா பார்த்தோம். அதில் நிறைய நியூஸ் இல்லை, ஒரே நியூஸ் தான் நிறைய போட்டாங்க. நிறையா போட்டாங்கல்ல. ஆனால் ஒருத்தருக்கு தான் வருத்தம். நான் காலையிலே சொன்னேன் இல்லையா, அதாவது ஏன்பா எனக்கே ஒரு நாள் தான் கிடைக்கும், இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னைய பார்ப்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் வீடியோ எடுப்பாங்க. நீங்க இப்ப திடீர்னு வந்து எப்படின்னா ஓபிஎஸ் காலையிலேயே போயிட்டார், சேர்ந்துட்டார், வச்சுட்டார், துண்டை போட்டுட்டாரு, கொடியை போட்டு மாத்திட்டார், ஜெயலலிதா படத்தை எடுத்துட்டு ஸ்டாலின் படத்தை வச்சுட்டார், அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு 4-5 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆகுது, இபிஎஸ் ஆகுது, போடுறா தலைவனை அப்படின்னு தூக்கி விஜய் அவங்க சங்கீதா அவங்களோட இந்த இதை எடுத்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அப்போ உட்கார்ந்தவர் தான் ஓபிஎஸ் இன்னும் எந்திரிக்கலையா. என்னப்பா ஒரு நாள் கொடுக்க மாட்டீங்களா? ஒரே என்ன எந்திரிக்கலன்றீங்க? எந்திரிக்காம தான் கார்ல இருக்கிற அந்த கட்சி கொடி, முன்னாடி இருக்கிற அம்மா போட்டோ எல்லாத்தையும் அவரு தான் போய் கைட்டினாரு கார். இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க கைட்டினாங்க. அம்மா படத்தை எடுக்க மனசு இல்லாம எடுத்துட்டு மன ரணத்துல வந்து அப்படியே ரணமாகி என்னால அதை பண்ண முடியாது, நீங்களே அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டோ யார்கிட்டயோ கொடுத்து, குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தும்போது என் கையால கொடுக்க வேணாம், நீங்களே கொடுத்து சாவ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னால அதை எடுக்க முடியாது. ஆனா பாக்கெட் அந்த மட்டும் அவர் தான் எடுத்துருப்பாரு, அதை மட்டும் வேற யாரும் எடுக்க போறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதை போய் உடனே மாத்திட்டாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதான் நேற்று அவருக்கு அந்த ஃபுல் இது கிரெடிட் கிடைக்கல. நேற்று அவர் ஃபுல் டைம் எடுத்துக்கலான்னு பார்த்தாரு, அதுக்குள்ள வேற பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இந்த இடத்துல உள்ள போட்டுட்டாங்க. ஸோ அதை ஃபுல்லாக வச்சு தடிச்சாங்க. இல்லை இவ்வளோ பேசுனாங்கல்ல, வரிசையாக அது 5 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டு இருந்துச்சு ஒரு தொலைக்காட்சி. மண் நியூஸ் தானே? ஆமாம், மண் நியூஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இந்த கிருஷ்ணகிரியில் வந்து 2 வருட குழந்தைய வந்து கற்பழிச்சு, அதாவது பாலியல் வன்புறுப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு திமுக நிர்வாகி. இது எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். டிசம்பர்ல நடந்தது இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸுங்க. அது ஏதோ தெரியாம ஒரு படத்துல சொல்லிட்டாங்க ஸ்காட்லாண்டுக்கு நிகரானன்றதெல்லாம். அதெல்லாம் இல்லைங்க, அது வேற, இது வேற. இல்ல நம்ம ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காருல்ல. நான் சொல்லுவாங்க விஜயகாந்த் படத்துல சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் படத்துல அந்த டைலாக் ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் காவல்துறை அப்படின்லாம், அதெல்லாம் ஒழுங்கு. அது இப்ப எதுக்கு? இப்ப நீங்க சொன்ன நியூஸே நான் எங்கேயும் படிக்கவே இல்லையே. எப்படி வரும்? அதுதான் அதுக்கு மெயின் வேலை தான். இவர் எந்த நடிகர் எந்த நடிகை கூட இருந்தாங்கன்றது போஸ்ட் போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். 2.5 வயசு குழந்தை தானே. எனக்கு புரியல, சீரியஸாவே நீங்க சொல்றீங்களா? அப்படி ஒரு செய்தி நடந்துச்சா? ஆமா. திமுக நிர்வாகியா கிருஷ்ணகிரியில? ஓ, கொண்டுட்டாரா? கொண்டுட்டார். கைது பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன? போகும்போது ஒப்பாரி. எதுக்கு? ஐயோ தெரியாம தெரியாம பாலியல் வன்புணர்வு கொண்டுட்டாராமா? எனக்கு நம்புற மாதிரி நீங்க ஏதோ சொல்றீங்க மாதிரி தான் எனக்கு தெரியும். எனக்கு நியூஸா எனக்கு ஞாபகம் இல்ல. தெரியும் வந்துருச்சுங்க. அப்படியா? இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்னு இருக்குதே, ஒட்டஞ்சத்திரத்துல. ஆமா, விநாயகம் பிரதர்ஸ் அவங்க. அந்த ஒட்டஞ்சத்திரம் அது கிடையாதுங்க, வீரம் விநாயகம் கிடையாதுங்க. ஒட்டஞ்சத்திரத்துல சக்கரபாணின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அவரோட அதாவது பினாமின்னு சொல்றாங்க. அவருக்கு வேண்டிய ஒரு குவாரியில் வச்சு சதைச்சி எடுத்துருக்காங்க. ஒரு பையனை போட்டு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டை போட்டு அவங்க ஆணுறுப்பை அறுத்து சைலன்சரில் வந்து சூடு வச்சுன்னு ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. எங்கே கிடைக்குது உங்களுக்கு இந்த நியூஸ்லாம்? எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க?
ஊருக்கே வந்து எக்ஸ்ல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து எல்லாமே போட்டு இது பண்ணிட்டு எக்ஸ் இருக்காங்க. தான் உங்களுக்கு செய்தி சேனலா? அப்படிலாம் இல்லைங்க, நியூஸ் எல்லாமே வந்துகிட்டு தானே இருக்கு. நேற்றுக்கு நம்ம போட்டோன்னே இந்த பிஆர் டீம் கூட வந்து தொடர்பு கொண்ட யார் அந்த சீஃப்ன்ற இந்த ஆடியோலாம் வந்துச்சுல, ஆமா. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து இருக்கிறவங்க வந்து ஒரு ஆடியோ வாய்ஸ் நோட்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வெளில வரவே இல்லையே. அது எங்க மண் நியூஸ்ல போடவே இல்லையே. போட்டா தானே எங்களுக்கு தெரியும். மண் நியூஸ்ல நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். மண் நியூஸ்ல ஒரு 15 கார்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவாகரத்து டெலீட் போஸ்டே டெலீட் பண்ணிட்டு திருப்பி போடுறான். திருப்பி என்ன பண்றான், அந்த விவாகரத்து அதாவது அதுல இருந்த அந்த 23 பாயிண்ட் இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு போஸ்ட்னு கணக்கு பண்ணி திருப்பி போட்டதுனால எங்களுக்கு சரியா தெரியலங்க. இல்லைன்னா நாங்க கேட்டிருப்போம், அட்லீஸ்ட் போட்டிருப்போம். நியூஸ் இப்ப கடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அதான் கைது பண்ணிட்டாங்களே, அப்புறம் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் கைது பண்ணிட்டாங்களே. எவ்வளோ வேகமா வேலை செஞ்சிருக்காங்க, மக்களுக்கே தெரியாத அளவுக்கு எவ்வளோ விழிப்புணர்வா இருக்கு. ஏங்க எங்களுக்கு எவ்வளோ செய்திகள் இருக்கு. நாங்க ஓபிஎஸ் வந்ததை போடுவோமா, இன்னைக்கு காலையில தமிமுன் அன்சாரி வந்ததை போடுவோமா, கருணாஸ் அவர்களை கட்சியில சேர்த்துக்கிறத பத்தி போடுவோமா, நாளைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன். சிரிக்காதீங்க, 73 அது நாளைக்கு திங்கக்கிழமை வெட்டுவோம். 73வது பிறந்த நாள் நம்மளுடைய முதலமைச்சர். ஸோ கடந்த 5 வருடமா நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிருக்கார். அப்படின்றதுனால அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுறதுலாம் சிறந்த வேலை யார் பார்ப்பாருன்னா இவர் நல்லா பார்ப்பாரு. ஏங்க வருஷம் ஃபுல்லா அந்த மனுஷனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இப்போ வந்து நான் எங்க அடிச்சேன் இல்லையா? பின்ன செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுறீங்க, அவ்வளவுதான். விமர்சனம் தானே பண்ண. நான் ஒரு ஆளு, நான் வந்து அவங்களை இது பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இருக்கிற விஷயத்த எடுத்து சொன்னோம். அதுவே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து என்ன இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடக்கிற விஷயத்த தானே சொல்றோம், நம்ம நடக்காததான் வந்து நம்ம. ஆமா, நடக்காத விஷயங்கள் தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடந்த விஷயங்க, இது அப்படிதான் ஊர் உலகத்துல சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னு நான் வந்துடுறேன், பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ரொம்ப டிலே ஆகுது. இல்ல இதையும் சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே நீங்க பேசுறீங்க. இல்ல இருந்தாலும் அந்த 2.5 வயசு குழந்தை கொல்லப்பட்டது, பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டதுன்றது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அது டிசம்பர் மாதம் நடந்த ஒரு சம்பவம். அது எந்த செய்திகள்லையும் பெரிய அளவுக்கு வரலை, அது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் மாறலை. அதுவும் கிட்டத்தட்ட இதை திமுக நிர்வாகின்றதுக்காக எடுத்து பேசலை. ஒரு குழந்தை இந்த மாதிரி இறந்துருக்கு நம்ம ஊரில், நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறோம், இதை பற்றி அதிகமாக பேசுகிறோன்னும் போது அது இன்னுமே இங்கே சரிவர செய்யப்படலை. அது இன்னும் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு 2.5 வயசு குழந்தை இன்னது பேசவே ஆரம்பிச்சிருக்காது. 2.5 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு நிலை, அதுவும் உங்கள் கட்சியோட ஒரு பிரமுகர் அப்படின்னும் போது அது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க விஷயங்கள். இது இப்போ நம்ம அந்த இவராக இருக்கட்டும், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், அவரும் உங்கள் நிர்வாகி தான் அப்படின்னும் போது, இப்போ இன்னொரு செய்தி சொன்னீங்க, சக்கரபாணி அமைச்சர் அவருடைய பினாமியாரோ ஒட்டன்சத்திரத்துலன்னும் போது, இது எல்லாமே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது எதுவுமே செய்திகள்ல வர வர ரொம்ப கொடூரமா இருக்கு. ட்ரில்லிங் மிஷினை வச்சு நெஞ்சில ஓட்ட போடுறதெல்லாம் இது என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரிதான் அதுவும் 2.5 வயசு குழந்தைங்க. அதுதான் இப்போ 2.5 வயசு குழந்தை மேல இருக்க வேண்டிய அக்கறையும், 2.5 வயசு குழந்தை அந்த அவனுக்கு கிடைக்க அந்த குற்றவாளிக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை பற்றியும் பேசுறதுக்கு உள்ள போட்டு, அதுதான் அதுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைக்கு பேச வேண்டிய அளவு எதுவுமே பேசாம ஒரு நடிகரும் ஒரு கட்சி தலைவருடைய அந்த பர்சனல் இஷ்யூவை எடுத்து அதுக்கு மட்டுமே நீங்க வந்து ஒரு 15-20 கார்டு வந்து போட்டு ஒரு சேனல் வந்து இது பண்ணோம்னா, அந்த சேனலோட தன்மையையும் இந்த நாட்டு மக்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க, இல்லைன்னா இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி மட்டும் போனா போதும். ஏன்னா ஒரு NDTVல போடுற ஒரு நியூஸை இங்க நடக்கிற நேஷனல் மீடியால போடுற நியூஸை உங்களால போட முடியலன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு விலை போயிருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கணும். மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆகுது, ஒருத்தனை கொலை பண்றான், இது எல்லாமே ஒரு கட்சி சார்ந்து நடக்குது. ஆனா இதுவே வேற்று கட்சியை சார்ந்தவங்க ஏதாவது பண்ணியிருந்தா பக்கமா நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதை பத்தின நியூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, கார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட சோசியல் மீடியால இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தின நியூஸ் எதுவும் வந்தா அதை பத்தி போட மாட்டேங்கிறீங்க. அதுவே இப்போ விஜய்னா உங்களுக்கு வந்து கிள்ளிக்கிரையா போச்சு, என்ன வேணாலும் போடலான்ற எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிட்டீங்க. நேற்று ஒரு வக்கீல் வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணி அசிங்கப்பட்டாங்க மண் நியூஸ். அவங்க அது வந்து பர்சனல், இதை பத்தி ஏன் பேசணும்னு கேட்குற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு வந்து போயிருக்காங்க. அப்பயும் திருந்த போறது இல்லை, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன்.
இப்படி எது தேவையோ அந்த நியூஸை போடுறது இல்லை, எந்த விஷயம் தேவையில்லையோ அந்த விஷயத்தை தான் போடுறாங்க. எல்லாருமே முகம் சுளிக்கிறாங்க. இவங்க இப்படிதான் நித்யானந்தா வழக்கை இப்படிதான் பண்ணாங்க, இப்படி பண்ணி தான் முகம் சுளிக்க வச்சாங்க. அது பார்க்கவே கூடாது, ஆனால் குழந்தைங்களாம் இருக்கும்போது அந்த வீடியோவை போட்டு 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 காட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செய்திகள் வந்து இப்போ போட்டு போட்டு யாருக்கு வேலை செய்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் என்னதான் திமுகவுக்கு ஆதரவான சேனலாக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழக்குகளில் இந்த மாதிரி செய்திகளில் கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஆனால் இது தெரியவே கூடாதுன்றது தான் உங்கள் எண்ணமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தெரியக்கூடாது, இந்த விஷயம் எங்கேயும் போய் சேரக்கூடாது அப்படின்றது தான் அந்த சேனலோட ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பலம் வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒட்டஞ்சத்திரம் கூட நடந்தது வந்து சாதி ரீதியான சண்டைன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். திருமாவர்கள் கூட எந்த ஒரு பேச்சும் பேசல. பெஸ்ட் ஆஃப் டைம் வேற ஓபிஎஸ் வந்து சேர்ந்தது ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. இதுவே வேற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் செய்த அமைச்சர் முன்னாள் இருந்தவங்க யாராவது பாஜகவில் போய் சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு இட்டு கிடின்னு கிழிச்சிருப்பீங்க. பட்னாவிஸ் அங்கே போனாரு, இவர் இங்கே வந்தாரு, ஷிண்டே அங்கே போனாரு, 70,000 கோடி ஊழல் பண்ணாரு, இவர் கெஜ்ரிவால் அப்படி எல்லாம் பேசுறீங்க. சரி, ஓபிஎஸ் வந்ததுக்கு உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? நீங்கள் ஏங்க என்னமோ அவருக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப பெருமைக்குரிய நபருன்னு. அந்த அறப்போர் இயக்கம் அவங்கலாம் கொடுத்துருக்க அந்த வீடியோ அவங்களே எடுத்து போடுறாங்க, முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னு. இப்போதான் புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்கல்ல, அந்த வாஷிங் மிஷின் எடுத்து போட்டால் ஒரு நல்ல சுத்தமான மனிதராக மாறிட போறாரு ஓபிஎஸ் அவர்கள். அதனால திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு அவருக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ இந்த சமூக ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. ஏன்னா இப்ப போய் தொகுதி பங்கீடு பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசணும், இது தொகுதி பங்கீடு பண்ணணும், ஓபிஎஸ் வந்தா வரவேற்கணும், நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்க போகுதுன்றத உறுதிப்படுத்தணும், பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு போய் சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவருக்கு இப்ப நேரம் இருக்கே தவிர இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அதனால நீங்க அவர் பேரை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் விஷயம், இதெல்லாம் நடக்குது. இந்த திராவிட மண்ணை தொட்டு யாராவது பார்க்கட்டுமே. பாடலாசிரியரா? சினேகன் பாத்தீங்களா? சினேகன் தானே. ஆமா, அதுக்கு டைட்டில் பார்த்தீங்களா, இனிமே எந்த நடிகனாவது அப்படின்னு அந்த சேனல் வந்து போட்டிருக்காரு. அவரு பேசுனது என்ன, நீ போட்டிருக்கிறது என்ன? சரி, ரைட்டு, பரவாயில்ல. அப்படி பார்த்தா முதல்ல அந்த கட்சியில அவரே வந்து கமலஹாசன் கட்சியில இருந்தா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் ஒரு கடைசியா சொன்னதான் தளபதி மண்ணா, பெரியார் மண், தளபதி மண், தளபதி மண்ணுன்னு உள்ள போயாச்சு. இனிமே அவங்களாம் மக்கள் நீதி மையம் கிடையாது, இனிமே திமுக தான். அவங்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான் இனிமே ஸ்னேகன்லாம். மக்கள் நீதி மையம் அவர்லாம் இனிமே சொல்றதுக்கு தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் என்ன, ஓனரே போயிட்டாரு. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இவரா தலைவரா இருக்க போறாரு? இனிமே தளபதி தான் வந்து தலைவரா இருப்பாரு அப்படின்னு வச்சுக்கலாம். நாம சொல்ல வந்தது தான், செய்திகளை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா எந்த செய்தி சேனலுமே இதை பத்தி பெரிய அளவுக்கு பேசுறதே கிடையாது. எல்லாருமே வந்து அந்த அரசியல் சார்ந்த இந்த செய்திகள் மட்டும்தான் போடுறாங்க. ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பற்றி போடுறதே கிடையாது. அதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதுதான் நடக்குது. அந்த செய்திகள் மக்கள் மத்தியில் போகிறதே கிடையாது. செய்தித்தாள்களில் கூட இல்லை. நீங்கள் சொன்னோன்னா நானும் போய் தேடி பார்த்தேன், அந்த செய்தித்தாள்கள்லேயே இல்லை. அதை பற்றின நியூஸே தந்தியிலையோ தினமலர்லையோ எங்கேயுமே ஒன்று ரெண்டு சின்ன சின்ன சேனலில் மட்டும் வந்திருக்கு. அதுதான் ஒரு நியூஸாக அப்படி போட்டுட்டு கடந்து போயிடுறாங்களே தவிர அது ஒரு இது ஒரு பெரிய விஷயம், ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குன்ற அளவுக்கெல்லாம் அது வந்து இல்லை, கொண்டு போகலை, இப்போ எடுத்துட்டு போகலை. அது அண்ணாநகர் சிறுமி வழக்கு, அதுவே எவ்வளோ பெரிய வழக்கு, கிட்டத்தட்ட அதுக்கும் இணையான அந்த அண்ணாநகர் சிறுமி வழக்கு மாதிரி தான் இந்த வழக்கு. இதுவும் ஆனால் எந்த ரியாக்ஷனும் இல்லை, எந்த ஆக்ஷன் எடுத்தாச்சு, கைது பண்ணி என்ன சொல்லுவாங்க, கைது பண்ணியாச்சு அப்படின்வாங்க. சரி, எப்போ தடுப்பீங்கன்னு கேட்டால் அது நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கும் வேலை இல்லை. இந்த நேரம் பார்த்து கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் பேச முடியாது, ஏற்கனவே தானம் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாங்க, 1-2 அடிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதுக்கான வாய்ப்புகள். பேச்சுவார்த்தை என்னாச்சு? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சிறப்பா சுமூகமா போயிட்டு இருக்கு. தமிமுன் அன்சாரி சொல்ற மாதிரி தான், சேப்பே தகை வந்து பேசின டோன்லயே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஜெர்கண்டி இல்லைங்க, அவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்கள்ட்ட இருந்து வாயில இருந்து வார்த்தையை பிடிங்கிருவாங்க, நீங்க தயவுசெய்து கிளம்புங்க அப்படின்னு. உள்ள போயிருக்காங்க சோடங்கர், செல்வ பெருந்தகை எல்லாருமே வந்து போயிருக்காங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த ஸ்டாலின் அப்படின்னு இருக்காரு, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த சோடங்கர் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பேசி முடிச்சோன்னு அப்படியா, சரி ரைட்டுன்னு இருக்காங்க. 41 அப்படின்னு இருக்காங்க, 21 அப்படின்னு இருக்காங்க, பாதிக்கு பாதி 39 அப்படின்னு இருக்காங்க, 22 அப்படின்னு இருக்காங்க. அட என்னடா இது அப்படின்னு. அப்புறம் கடைசியா 23க்கு +1ன்ற மாதிரி ஓகே பண்ணிட்டு போயிருக்காங்களாம், சொல்லிட்டாங்களாம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற நகைச்சுவையெல்லாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு சிரிப்பு வரல. அப்புறம் ஒரு ராஜ்யசபா தரோம், அது இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண அந்த பேச்சுவார்த்தைக்காக
ஒன்று தரோம். எங்களை ஈஸியா ஏமாத்திருவீங்க, நான் மேல இருந்து ஜியை கூட்டு வரேன்ட்டு வந்துட்டாருன்னா ஜிட்ட போய் ஜிட்ட அப்படிதான் நாங்கள் போய் ஜிட்ட சொல்கிறோம் தான் போயிருக்காங்க. அப்புறம் ஜியோட அம்மா சொல்லிட்டாங்களாம், அதான் போப்பா நீ வேற சும்மா அதெல்லாம் திமுக கூட தான்ப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கூட்டணியை தான் தொடரும். அதனால தான் அண்ணனும் சேப்பை தகையும் வந்து இல்லை 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 அதெல்லாம் எல்லாம் சுமூகமாக இருக்குது, ஒன்றும் சூப்பராக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, இல்லை நீட்டாக இருக்குது, தொடங்க அப்படியே போங்க, நீங்கள்கிட்ட நிற்காதீங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நிற்காதீங்க, டெஃபர்மேஷன் கேஸ் போட்டுருவோம் எல்லாரும் முடியும். ஃபர்ஸ்ட்டு உன் பின்னாடி நிற்கிறவர் மேலே போடுங்க டெஃபர்மேஷன் கேஸை தூக்கி. சொன்னதே அவர் தான் எங்கள் மேலே போடுறாராம் நிருபர்களாங்க, நம்ம மேலே டெஃபர்மேஷன் கேஸ் தான் போட வேண்டிய மேலே, முதல்ல இவர் மேலே மாணிக்கம் தாங்க ஜோதிமணி மேலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் மேலே போடலாம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் டெல்லிக்கு பறந்துட்டாங்க, எல்லாருமே பரகாஸ் பண்ணிட்டாங்க. தெரியல அடுத்த கட்டம் என்னன்றது தெரியல. ஆக்சுவலாக என்ன பிளான்னா, இந்த கூட்டணியில் என்னத்துக்கு இறுதி பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு பிறந்த நாள் இல்லையா முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள்ன்றதுனால எல்லாரும் ஒரே அணியில இருந்து ஒரு மேடையில தோன்றி ஒரு பேரணி மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ன்ற அந்த டேகோட பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. பட் ஆனால் காங்கிரஸ் பண்ண அந்த குடைச்சல்னால அது இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. சேம் இப்போ 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நடக்கும், அது கண்டிப்பா மேடை போட்டுருவாங்களா, மேடையில எல்லாரும் இருக்கிற மாதிரி. காங்கிரஸ் இன்னும் ஒரு டவுட்ல இருக்கு, திருச்சி மாநாடு வருதுங்களா, அது ஒண்ணு வருது, அங்க இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட், காங்கிரஸ் ஒரு டாட் வச்சிருக்கு, இன்னும் 200% எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலாம் இருக்கு சொல்லியிருக்காங்க. பட் 99% திமுக கூட தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் மேபி 1% என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா நைட்டு திடீர்னு சோடங்கர் ஏதாவது ட்வீட் போடலாம், மாணிக்கம் தாக்கர் ஏதாவது போடலாம், ஜி ஏதாவது அங்க ராகுல் ஜி ஏதாவது யோசிச்சு பரவாயில்ல நான் நீங்க கூட்டணி போற வரைக்கும் ஏதாவது சும்மாவே பேசிக்கிட்டு இருங்களேன், ஜாலியா அவங்கள கலாச்சிட்டு இருங்களா, அதை கேட்டதை கொடுக்கல, அது வரைக்கும் சும்மா கலாச்சிட்டு அது 8ஆம் தேதி போய் நான் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருந்தால் தான் உண்டு, மற்றபடி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அந்த டேகோட பேரணி ஒன்று நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவருடைய பிறந்த நாள் அப்புறம் அந்த மாநாடு எல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மற்றவங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் அப்படியே ஒரு இதுதான். 1 ஓகே, 2 ஓகே, 1 உதயசூரியன் 1. அப்புறம் இவரு நம்ம தலைவர் போர்வால் ஐயா கருணாஸ் வைகோ அவர்கள் மட்டும் கேட்டிருக்காரு, தனி சின்னத்துல தான் போட்டி போடுவோன்னு, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னா குதிங்க அப்படின்ட்டாங்களாம். சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி தீப்பெட்டி சின்னத்துல பத்த வச்சுக்கிட்டாலும் பத்த வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தானே பத்த வச்சுக்கிறாரு. ஆமா, பின்ன எரியணும்ல, வந்துருவாங்க. தீப்பெட்டியாவது இருக்கா, தீப்பெட்டி தெரியாது, அது அப்போ ஒதுக்குற பொது சின்னம், இப்ப இதுக்கு என்ன தருவாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்களா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, மெர்ச் பண்ணிருங்கன்றாங்களாம். இல்ல நான் ரெடியா தான் இருக்கேன், துரை தான் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க பாத்துக்கலாம், ஃபியூச்சர்ல அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க. இல்ல பண்ணா நீங்க எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பீங்களான்னு இருக்காங்க. நீங்க தனி சின்னத்திலேயே போட்டி போடுங்கன்ட்டாங்க. நீ அம்மாவை தேடவே வேணான்ற மாதிரி, நீ வரவே வேணாம், தனி சின்னத்திலேயே போட்டி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி நேரிட்ட சொல்லி இங்க தோக்கடிச்சிருங்க எல்லா இடத்துலையும். 5 இடம் நான் 5 கேட்டிருக்காங்க, 3 கொடுக்குறேன், 3துலயும் இன்னைக்கு இப்படியே தோக்கடிச்சிருங்க, அங்க அதிமுக ஜெயிச்சிருக்க மாதிரி பண்ணிடுங்க, இதோட முடிச்சிருவோம் அன்வான்டட் லக்கேஜா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக கூட்டணி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பலம் கூடிக்கிட்டே போகுதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம இருக்கோம், இவங்க வந்துட்டாங்க, அவரே வந்துட்டாரு, அப்புறம் வந்து இவங்க வர சின்ன சின்ன ஆட்கள் எல்லாருமே வந்து உள்ள சேர்ந்துட்டாங்க. கருணாஸ்லாம் உள்ள வந்துட்டாரு. கருணாஸ்லாம் வந்தாலே உங்களுக்கு பெரிய பலம் தானே, பெரிய தலைவர் அவருடைய தொகுதிகளில் அவருக்கு கொடுக்க போற 130 தொகுதியில் அவர் வந்து எப்படி சாலிடா ஒரு 90 தொகுதிகள் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. இல்லை இப்போ அவரு நம்ம மணி சார் இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர் வந்து அதே மாதிரிதான் எல்லா கட்சியும் 2011 கடைசியில யாரும் விசிகா பாமக கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்னாங்க. சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து 23 தொகுதி தான் வந்து ஜெயிச்சாங்க. அப்போ வந்து அதிமுகவோட அலை அப்படி இருந்துச்சு, ஒரு பயங்கரமான அலை. அவங்களுக்கு திமுக இந்த ஆட்சியை விட்டு போயே ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் அப்ப இருந்துச்சு. அதனால அவங்க என்னதான் அந்த தொகுதியிலாம் நின்னாலுமே கூட அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு டைலமோலே இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பைசா கொடுக்குறாங்க, அந்த ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு பக்கம் நம்ம சொல்ற மாதிரி நியூஸ்கள் எந்த நியூஸ்லும் யாருக்கும் போய் சேர்றது இல்லை. கூட்டணி கட்சிகள் வாயை திறக்குவானான்னு வாயை திறக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. என்ன நடந்தாலும், நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றுவார் அப்படின்னு தான் எல்லா கூட்டணி கட்சியினரும் வந்து
பேசுறாங்க. ஸோ கூட்டணி கட்சியை எதிர்த்து பேசுறது இல்லை, எதிர்கட்சிகளும் வலுவா செயல்படலை, ஆக்ரோஷமா செயல்பட்டு மக்களை தன்வயப்படுத்துறது, மக்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு எடுத்து சொல்றது, மக்கள் கவனிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்றது, அடுத்தவன் பிரச்சனையை கூட அவங்க பிரச்சனையா மாத்துறதுக்கு ஒரு தன்மை வேணும். அது திமுக பண்ணும். அந்த பிரச்சனையெல்லாம் அது ஒரு பொது பிரச்சனைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனையா மாத்துறது, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையா மாத்துறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை திமுக பண்ணுவாங்க. ஆனா இது இப்ப இருக்கிற எதிர்கட்சிகள் அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, பாஜகவும் சரி அதை பண்றது கிடையாது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் அது கொஞ்சம் ஏறி ஏறி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவரையும் மாத்திட்டாங்க. ஸோ இப்ப அவருக்கும் அந்த ஸ்கோப் இல்லாம போச்சு, அதுவும் இல்லைன்றதுனால இப்ப யாரும் பேசுறதுக்கு இல்லைன்றதுனால எதிர்கட்சிகளே அந்த பலவீனமா இருக்குன்றதுனால அந்த பிரச்சனை இருக்கு. உடனே தாவேக்கா வந்து எதிர்கட்சி நாங்க பலமா, அது வேற, நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற, மூர்க்கமா எதிர்க்கிறது. மக்கள் வந்து திமுகவுக்கு சரியான போட்டி அதிமுக தான், திமுகவுக்கு சரியான எதிரி இந்த தடவை ஜெயிக்க வைக்க வேண்டியது தாவேக்காவை தான் அப்படின்னு நம்பணும் இல்லையா, அந்த இடம் மிஸ்ஸிங். அது இப்ப ரொம்ப லேக் ஆயிருக்கு. தாவேக்காவுக்கு சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் நேத்து உட்பட நடந்த எல்லாமே பெரிய ஒரு சரிவுல இருக்காங்க, ஒரு மாதிரி என்ன பண்றதுன்ற ஒரு இதுல இல்லாம இருக்காங்க. அதிமுகவுக்கு இருக்காங்க, பண்றாங்க, பட் ஆனா அது ஒரு எந்துவா இல்லை, அது பண்ற அளவுக்கு இருக்காங்க. அதுதான் அதிமுக தான் எதிர்கட்சி, அதுதான் வந்து அதுக்கு ஓட்டு போட்டே தீரணுன்ற ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அது இல்லை. அது இல்லாததுனால அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி பலம் வருது, எல்லாரும் அங்க போய் சேர்றாங்க, அந்த ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. ஏன் நீங்க ஹிந்து மாதிரி நாளிதழ்கள்ல கூட, பெரிய நாளிதழ்ல கூட KN நேரு பத்தியோ ஒரு பத்திரிகையாளர் போட்டிருக்காரு, TN ரகுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பேசுவார், அவர் போட்டிருக்காரு. ஹிந்து மாதிரி ஒரு பெரிய நாளிதழ்கள் கூட KN நேரு பத்தின அந்த இடி கேஸ் பத்தின எந்த விதமான நியூஸுமே இல்லை. ஆக்சுவலா அது இடியோட ஆஃபீஸர் இங்க வந்து ஒரு 3 நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கேஸ் போடுறது என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அந்த கேஸை பத்தின எந்த விவரமும் இல்லை. அதை விட்டுட்டு OPS திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாரு, மகாத்மா காந்தி வந்து உயிர் தெளிந்து திமுகல வந்து சேர்ந்துட்டாருன்ற அளவுக்கு அந்த நியூஸ் பக்கங்கள், அந்த நியூஸ் போடுறது எல்லாமே அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு நேஷனல் மீடியாவிலேருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் எதுவுமே செயல்படாதப்ப அவங்களுமே எதிர்கட்சியாக செயல்பட முடியல. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக செயல்பட்டாலாவது இவங்க அதை போய் சப்போர்ட் பண்ணலாம். அதுவே இல்லாத போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டோட்டல் மீடியா, எதிர்கட்சி எல்லாமே உங்களுக்கு சைலண்டாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு உங்களுக்கு மிருக பலம், என்ன வேணாலும் பண்ணலாம், மெஜாரிட்டி அப்படின்ற பட்சத்தில் எது வேணாலும் நடக்கும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து தாவேக்கா மக்கள் சந்திப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வரது வினோதமான விஷயம் தாங்க. நம்மளும் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது 4ஆம் தேதி சோழ தேசத்தில் விஜய்னு சரி ஓகே, சோழ தேசத்தில் விஜய், அடுத்து என்ன பஞ்சாயத்து, மக்கள் சந்திப்பு நடக்குது, ஓகே மக்கள் சந்திப்புக்கு மனு கொடுத்துருக்காங்க, சூப்பர் பரவாயில்லையே அப்படி சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற நியூஸ் பார்த்தா என்னது நிர்வாகிகள் சந்திப்பு. நிர்வாகிகளா மக்களா? மக்களும் நிர்வாகிகள் தான், நிர்வாகிகளும் மக்கள் தான். இந்த கதையெல்லாம் சொல்லாத, மக்களா நிர்வாகிகள். நீங்க கொடுத்த மனு எதுக்கு? ஆமா, மக்கள் சந்திப்புக்கு. உங்களுக்கு கொடுத்தது நிர்வாகி சந்திப்பு. அதுதான், கொடுக்கும்போது மக்கள் சந்திப்பா இருக்கு, வரும்போது நிர்வாகிகள் சந்திப்பா மாறிடுது. இதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன இதுவாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5000 பேர் இதுக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்துல தேக்கம் அடையாம அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன 21ஆம் தேதி, 28, நாளைக்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும், 1ஆம் தேதி. ஸோ 1, 2, 3, ஸோ ஒரு 3 நாள் இருக்கு. ஸோ விஜய் அங்க என்ன பேச போறார்? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கார், அவருடைய பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட சில விஷயங்கள்னால. ஸோ தொடமாட்டார், இல்ல தொடுவாரு தொடமாட்டாரன்றது இல்ல, எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இப்போ இத்தனை நாள் என்ன நடந்ததை தாண்டி அன்னைக்கு அவர் என்ன பேச போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. சோ அது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அவர் சோழ தேசம் இது தஞ்சாவூர் போறாருன்னா நமக்கு சோழ தேசம், பொன்னியின் செல்வன் இதெல்லாம் வருது பாருங்க. நம்மள எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்காங்க, டியூன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நான்லாம் இப்ப இதுதான் பாக்குறது, நியூஸ்கள் பார்த்து தான் தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ண சொல்றது. ரெடி இப்படி பண்ணுங்க. இல்ல நீங்க வச்ச தம்ப்நெயிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுக, காங்கிரஸ், தாவேக்கா, முக்கோண காதல். சரி ரைட்டு, நான் என்ன பண்றது? அதுல சரி ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா சப்பையா வச்ச மாட்டேங்குது. அப்புறம் நியூஸ் சேனல்லாம் பார்த்தேன், அவங்க தான் கத்து கொடுத்தாங்க. சரி ரைட், இந்த மாதிரி இப்ப நல்லா தான் வைக்கணும், பேசணும். அதனால விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தஞ்சாவூர்ல எப்படி இருக்கும், என்ன பேச போறாங்க,
அந்த ஒரு செய்தியை தான் இப்போ பரபரப்பாக இருக்குது. ஸோ அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மனு கொடுத்துருக்காங்க, கிடச்சிரும் தான் நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ற டேட்டும் ஒரு 2 நாள்ல ஆமா, சொல்றாங்க. அது ஒருவேளை அன்னைக்கு சொல்லலாமா? மேபி நாளை நாளை மறுநாள் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் போற அன்னைக்கு, தஞ்சாவூர் போற அன்னைக்கும் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கைகள்லாம் முடிஞ்சிருச்சு. யாருமே இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள சரி, சொல்லட்டுமே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமே. அதனால என்ன இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க கடைசியா சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாமே ஓரளவு முந்திட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி அவரே வந்து ஏற்கனவே 10-15 சொல்லிட்டாரு. ஆமா, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்களும் வந்து அவர் ஒரு இது சொல்லிட்டாரு, 2000 ரூபாய் போடுவேன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. முதலமைச்சர் அவர்களும் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம வந்து இவங்க சொல்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இவங்க சொல்றதையும் என்னன்றதை பேசுவோம், அடுத்து என்னன்றதை பேசுவோம். அதே மாதிரி விகடன்ல இன்னைக்கு ஒரு பத்திரிகை எழுதியிருந்திருக்காங்க. என்னன்னா, தாவேகா வந்து சென்னையை வந்து ஃபுல்லாவே வந்து ஆக்குப்பை பண்ணுது, அது வந்து ஃபுல் மெஜாரிட்டி வந்து சென்னையிலேருந்து எடுத்துருன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. தாவேகா சிட்டியில் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. நிறைய டாமினேஷன் வந்து நடக்குது. அது வந்து ரூரலில் விட சிட்டியில் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. ரூரல்லையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு ரூரல் அளவை விட சிட்டியை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பொதுவாக நடிகர் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குன்றதுனால அது சிட்டியில் நிறைய எல்லாம் எடுபடும் இல்லையா உங்களுக்கு பொதுவாகவே. அதனால தானே கமலஹாசன் கூட கோயம்புத்தூரில் போய் போட்டி போட்டார். அவர் ஊரில் போய் போட்டி போட்டுருந்துருக்கலாம், சொந்த ஊரில். ஆனால் வந்து கோயம்புத்தூரில் தான் போய் போட்டி போட்டார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகா ஜூனியர் விகடனில் எழுதியிருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அது இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த சர்வே எல்லாத்துலேயும் பார்க்கும்போது தாவேகாவுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. அங்கே சிட்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசன்ட் நியூஸ் வந்து பெரம்பூரில் விஜய் அவர்கள் நிற்கிறாருன்ற ஒரு பக்கம் ஒரு செய்தி இருக்குது. விருகம்பாக்கத்தில் சிடி நிர்மல்குமார் நிற்கிறாரு. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறாங்க. டி நகரில் புஷி ஆனந்த் நிற்க போகிறாரு. அப்படின்ற மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தாவேகாவில் இருக்கக்கூடிய டாப் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீசனும் சொல்கிறாங்க. அவங்க என்னன்னா 234 தொகுதியும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இல்லையா. ஸோ அவங்களோட டார்கெட் 140 தொகுதியை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. திமுக நிற்கிற, கூட்டணி கட்சிகள் நிற்கிற ஒரு 140 தொகுதிகள் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக 234க்கும் போகாமல் ஒரு 140 150 டார்கெட் வச்சு செய்ய போகிறாங்க. அதில் முக்கியமானது சென்னை. சென்னை தான் திமுகவுடைய கோட்டை. என்ன நடந்தாலும் சென்னையில் வந்து பெரும்பாலும் ஜெயிச்சிருவாங்க. அது கிட்டத்தட்ட 2011 கூட நிறைய பேர் இங்கே வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சென்னை திமுகவோட கோட்டையாக இருக்கிறதுனால சென்னையில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிச்சோன்னா, தலைவரே இங்கே நின்னாருன்னா, ஸோ தலைவரே இங்கே நிற்கிறாருன்னா அப்போ சென்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். அப்போ சென்னையில் இருக்க எல்லாருக்கும் ஒரு முகமாக வந்து விஜய் மாறுவார். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் விஜயோடைய அந்த இது வந்து போகும். இங்கே இருக்க அந்த சென்னையில விஜய் நிற்கிறாரு. ஸோ விஜயை சுற்றி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த வந்து எல்லாருக்குமே வந்து போகும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கணும், சென்னை அவங்களுடைய கோட்டைன்றதை உடைக்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட். ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்கே அதிமுகலாம் பலவீனமா இருக்கு. அதிமுக எங்கெல்லாம் பலவீனமா இருக்கோ அங்கெல்லாம் தாவேகா டார்கெட் பண்ணுது. அதாவது அதிமுக இங்கெல்லாம் பலவீனமா இருக்குன்னு சொல்லப்படுது. சென்னையிலலாம் நிறைய இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம உட்காரணும், அதிமுக இடத்துக்கு முதல்ல நம்ம வரணும் அப்படின்றாங்க. அதுக்காக நிறைய வேலைகள் வந்து தாவேகால வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளார சின்ன சின்ன மைக்ரோ லெவல்ல ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. ஸோ இவங்களே இப்படி பண்றாங்கன்னா அப்ப திமுக சும்மா இருக்குமா? இல்லை, அவங்களும் பண்றாங்களாம். ஸோ திமுகவும் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து மைக்ரோ லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக நிர்வாகிகள் சில பேர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் விஜய் வந்து எல்லாம் பண்ணாலுமே கூட எங்க அளவுக்கு எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள்ட்ட ஒரு கட்டமைப்பு கிடையாது, எங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கு, ஸோ எங்களால் எல்லாமே வந்து பண்ண முடியும், மைக்ரோ லெவலில் அவங்கள விட நாங்கள் வந்து பெட்டராக பண்ணுவோம், ஸோ எந்தெந்த ஓட்டு யாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட காம்படிஷன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சென்னையில் இருக்கு. அதிமுக விட தாவேகா சிட்டிஸ்ல பெட்டரா இருக்குன்றது தான் அந்த இதோட தகவல். இங்கே ஒரு கொஞ்சம் கை வச்சிட்டோம்னா திருப்பி ஒரு தொங்கு சட்டமன்றத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, பண்ற ஒரு சிட்டியை டார்கெட் பண்ணா சென்னையே தாவேகா பக்கம் அப்படின்னா அப்போ மற்ற இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ரூரல்லையும் அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ சென்னைன்னு போது அவங்களுக்கு இருக்குல்ல, சென்னையிலேயே தாவேகா வருதா, அப்போ பரவாயில்லையே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க. அது ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு அவங்க வந்து நம்புறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கெட்ச் வந்து பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 140 தொகுதி அவங்க வந்து டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சென்னை தான் அவங்களோட மெயின் டார்கெட்டா. ஸோ சேப்பாக்கம், கொளத்தூர்
எல்லாமே அவங்களோட டார்கெட்டில் இருக்குது. ஸோ விஜயும் பெரம்பூரில் இந்த மாதிரி நிற்கிறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் வந்து பெரம்பூர் தொகுதி தானே. ஆமாம், பெரம்பூரில் தலைவர் விஜய் களமிறங்கும் நிலையில் தான் போட்டிருக்காங்க. ஸோ பெரம்பூரில் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க விஜயை வச்சு. அதை வந்து ஆதவர்ஜுனா ஒரு சில நாளைக்கு வந்து சொன்னார். எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, 4ஆம் தேதி என்ன சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை பார்க்க முடியும். ஓகே, திங்கக்கிழமை அடுத்த நேர்காணலில் பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு